வணக்கம், வெல்கம் டு ஃபுட்ஸ் ஆஃப் இந்தியா. இன்றைக்கி நம்ம செட்டிநாடு ஸ்பெஷல் கருணைக்கிழங்கு மசியல் எப்படி ரெடி பண்ணுறதுன்னு இந்த வீடியோவில் பார்ப்போம். இந்த மசியல் ரெடி பண்ணுறதுக்கு இன்றைக்கி நான் 1/4 கிலோ கருணைக்கிழங்கு எடுத்திருக்கேன். கருணைக்கிழங்கை நான் தண்ணியில் 2-3 தடவை நல்லா கழுவி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இதை குக்கரில் போட்டு 3 விசில் வர்ற வரைக்கும் நல்லா வேக விட்டுக்கலாம். 3 விசிலே கருணைக்கிழங்கு வந்து நல்லா வெந்து வந்துடும். பெரிய சைஸ் கருணைக்கிழங்குனா கூட 2 விசில் நம்ம விட்டுக்கலாம். இப்போ நல்லா ஆறுனதுக்கப்புறம் அதனோட தோலெல்லாம் நம்ம உரித்து எடுத்துடலாம். இப்போ இந்த மாதிரி தோல் உரித்ததுக்கப்புறம் கருணைக்கிழங்கை வந்து நல்லா மசிச்சு எடுத்துக்கணும். கரண்டினால் அல்லது கையினால் நம்ம மசிச்சு எடுத்துக்கலாம். கருணைக்கிழங்கு கட்டியாக இருக்கக்கூடாது. நம்மளுக்கு எந்த அளவுக்கு மசிக்க முடியுமோ அந்தளவுக்கு நைஸாக நம்ம நல்லா மசிச்சு எடுத்துக்கணும். இப்போ இந்த மாதிரி கருணைக்கிழங்கு நல்லா மசிஞ்சதுக்கப்புறம் இது கூட நம்ம 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். இது கூட ஒரு சின்ன நெல்லிக்காய் அளவு புளி எடுத்து அது தண்ணியில் நல்லா ஊற வச்சு அந்த புளி கரைசலை இதில் ஊற்றிக்கலாம். இப்போ நம்ம தக்காளி போடுறோம் அப்படின்னா அந்த புளியோட அளவை கொஞ்சம் குறைச்சிக்கலாம். இன்றைக்கி நான் தக்காளி போடாமல் தான் அந்த மசியல் ரெடி பண்ணியிருக்கேன். தேவைப்பட்டால் நம்ம போட்டுக்கலாம். இப்போ இது கூட தேவையான அளவு நம்ம உப்பு போட்டு இந்த புளி கரைசலும் அந்த கருணைக்கிழங்கும் நல்லா ஒன்று சேர்கிற மாதிரி இந்த மாதிரி நல்லா கரண்டினால் நல்லா மசிச்சு விடணும். இப்போ கருணைக்கிழங்கு மசியலை நம்ம ரெடி பண்ணிடலாம். ஒரு கடாயில் 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் எடுத்துக்கணும். நான் வந்து இன்றைக்கி நல்லெண்ணெய் எடுத்திருக்கேன். நல்லெண்ணெய் போட்டோம்னா டேஸ்ட் நல்லாயிருக்கும். அப்படி இல்லை அப்படின்னா நம்ம ரீஃபைண்ட் ஆயில் கூட எடுத்துக்கலாம். எண்ணெய் நல்லா சூடாயிருச்சு. இப்போ நம்ம வந்து 1/2 டீஸ்பூன் கடுகு, 1/2 டீஸ்பூன் உளுந்தம்பருப்பு போட்டுக்கலாம். கடுகு வந்து நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறம் 1/2 டீஸ்பூன் சோம்பு போட்டுப்போம். சோம்பு பிடிக்கலைன்னா அதை வந்து ஸ்கிப் பண்ணிடலாம். சோம்பு இந்த மாதிரி நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் 10-15 சின்ன வெங்காயத்தை இந்த மாதிரி பொடியாக நறுக்கி போட்டுக்கலாம். அப்படி இல்லைன்னா ஒரு பெரிய வெங்காயத்தை கூட நம்ம பொடியாக நறுக்கி போட்டுக்கலாம். வெங்காயம் வதங்குறதுக்கு கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். இது கூட 10 பல் பூண்டை வந்து மிக்சியில் பல்ஸில் ஒரு சுற்றணும். அப்படி இல்லைன்னா பொடி பொடியாக நறுக்கி இதில் போட்டுக்கணும். 3 பச்சை மிளகாயை இந்த மாதிரி பொடியாக நறுக்கி போட்டுக்கலாம். வாசத்துக்கு நம்ம கொஞ்சமாக கறிவேப்பிலை போட்டுக்கலாம். இப்போ இந்த வெங்காயமும் பூண்டும் எண்ணெயில் நல்லா வதங்கி அதனோட கலர் மாறணும். அது வரைக்கும் இதை நம்ம வந்து எண்ணெயில் நல்லா வதக்கி எடுத்துக்கணும். இப்போ நம்ம தக்காளி சேர்க்குறேன்னா இந்த டைம் தக்காளி இதில் சேர்த்துக்கணும். பொடியாக நறுக்கின தக்காளி இதில் போட்டு தக்காளி வந்து நல்லா மசிகிற வரைக்கும் அதை வந்து நம்ம நல்லா வதக்கி விடணும். இப்போ நான் மசிச்சு வச்ச கருணைக்கிழங்கு வந்து இதில் போட்டுக்கிறேன். காரத்துக்கு 2 டீஸ்பூன் மிளகாத்தூள் போட்டுக்கலாம். கடை மிளகானா காரத்தை வந்து கொஞ்சம் குறைச்சி போட்டுக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். இந்த கருணைக்கிழங்கு நல்லா சுருண்டு அல்வா பதத்துக்கு வரும். அது வரைக்கும் நம்ம அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சு இதை நல்லா கிளறி விடணும். இந்த மசியலுக்கு நம்ம எண்ணெய் கொஞ்சம் தாராளமாகவே விட்டுக்கலாம். அதே மாதிரி நல்லெண்ணெய் போட்டு இந்த கருணைக்கிழங்கு மசியல் ரெடி பண்ணோம்னா டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும். நம்ம நல்லா கிளற இந்த கருணைக்கிழங்கு வந்து இந்த பாத்திரத்தில் ஒட்டாமல் நல்லா சுருண்டு வரும். அதான் கரெக்டான பதம். இப்போ கருணைக்கிழங்கு வந்து இந்த பாத்திரத்தில் ஒட்டாமல் நல்லா சுருண்டு வருது. இந்த டைம் வந்து நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடுவோம். மூல நோய்க்கு நல்ல மருந்து இந்த கருணைக்கிழங்கு. அதனால் இந்த பைல்ஸ் ப்ராப்ளம் இருக்கவங்களாம் இந்த கருணைக்கிழங்கு வந்து ஏதாவது ஒரு வகையில் உணவில் எடுத்துக்கலாம். இந்த சாதத்துக்கு சைட் டிஷ்ஷாக எடுத்துக்கிறது போக சாதத்துலையும் பிசைஞ்சு சாப்பிட்லாம். அந்தளவுக்கு செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் இந்த செட்டிநாடு ஸ்பெஷல் கருணைக்கிழங்கு மசியலை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் ஃபுட்ஸ் ஆஃப் இந்தியா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.